ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அஞ்சலியோட மாங்கல்ய பூஜை சூப்பராக நடக்குது. அங்கே பார்த்தா அங்கே ராகவோட மாமா வரவே இல்லை. அவர் தாங்க நம்ம முரளி. அவர் ட்ரெஸ் எல்லாம் மேக்கப்லாம் மாற்றிட்டு வரணும் இல்லையா, பணக்கார ரிச்சா அப்படியே. அதனால் கொஞ்சம் தாமதமாயிருது. அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலி எல்லாருமே என்னம்மா உன் வீட்டுக்காரர் வரலையா அப்படின்னு ராகவ சித்தப்பா கேட்குறாங்க. ஆளுக்கு அப்படி கேட்குறாங்க. அஞ்சலியோட முகம் வாடிடுது. இது தெரியாமல் அங்கே வர்ற அபியும் என்னக்கா உங்கள் வீட்டுக்காரர் வரலையான்னு கேட்டோன்னா ரொம்பவே வாடி போயிடுது. ஐயோ அவங்க வீட்டுக்காரர் வரலைன்னு தான் அவங்களே வருத்தத்தில் இருக்காங்க, நீ ஏமா இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் கரெக்டாக அவங்க அபியோட அத்தை கால் பண்ணிடுறாங்க. அதனால எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அனுவும் அபியும் கிளம்பிடுறாங்க. அபி போகிறத பார்த்துட்டு ராகவ் அப்படியே கண்ணிமைக்காமல் பார்க்குறாங்க. அனு போகிறத பார்த்துட்டு ஆகாஷ் உயிரே போகிறது மாதிரி நிற்கிறாரு. ஐயோ என் உயிரே போகுதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவங்க இந்த சைடு போகிறாங்க, அவங்க அந்த பக்கத்து முரளி வராரு. அப்படியே காரில் வந்து இறங்குறாங்க. அப்படியே பெரிய பணக்கார ரிச்சாக வராங்க. வக்கீல் இல்லையா, பெரிய வக்கீல் இல்லையா. அப்படியே உள்ளார போகிறாங்க. வந்தோன்னே அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ராகவோட அக்கா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. வந்துட்டீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி, என்னை வழியனுப்ப வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சிவாஜி பாடுவார்ல, அந்த மாதிரி அழுகுறாங்க. அப்புறம் பொட்டு வைக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாரு முரளி. இல்லைங்க கிருஷ்ணா, இந்த வீட்டில் கிருஷ்ணா தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அபி நினப்பாவே இருக்குது. எங்கே அபியை பார்க்காம இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க முரளி. ஆனால் அபி எடுக்கவே இல்லை. அவங்க ஒரே மாதிரியாக ஃபீல் ஆகிறாரு. கண்டிப்பாக நான் ஏன் இப்படி அபியவே நினப்பு வருதே அப்படின்னு முரளி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராகவ் அப்படியே அபி நினப்பாக வருதே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அபியும் அனுவும் கோயிலுக்கு போன விஷயம் தெரிஞ்சிருதோ என்னமோ தெரியல. சரி நீங்கள் எல்லாம் கிளம்புங்கடி அப்படிங்கிறாங்க. ஊருக்கு கிளம்புறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. நம்ம சொந்த ஊருக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டு கிளம்புறாங்க. அங்கே வர்றாங்க. பார்த்தீங்கன்னா முரளி, என்னாச்சு வீடு பூட்டி கிடக்கே, அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க பக்கத்தில். அப்பாடா இப்போதே நிம்மதி, போகிற வரைக்கும் நல்லதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ராகவ வந்த கையோட என்ன பூட்டி கிடக்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்துடுறாங்க. அஞ்சலி பார்த்துட்டு என்னங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு முரளியை பார்த்து கேட்குறாங்க. இல்லை என் கிளைண்ட்டை பார்க்க வந்தேன் ஒருத்தரை அப்படிங்கிறாங்க. அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. என்ன காலையில் வேறு சட்டை போட்டிருந்தீங்க, இப்போ வேறு சட்டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் அழுக்காயிருச்சு அதான் அப்படின்னு. சரிங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ராகவ் பார்த்தீங்கன்னா அப்படியே அபி நினப்பாவே இருக்காரு. அபி மனசில் நினப்புல வர்றது காதலா பரிவா அன்பா எதுன்னு தெரியல. பார்க்கலாம் என்னன்னு. தொடர்ந்து உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.